நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த பாட்டம் நியூஸ் பாத்தீங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல பாலஸ்தீனியன் ஸ்டேட் ரெகக்னைஸ்ட் பை யூகே, ஆஸ்திரேலியா அண்ட் கனடா மார்க்ஸ் a seismic shift for west. டாபிக்ல போறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் ஈவென்ட்டோட பேசிக் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். வாட் இஸ் ஸ்டேட்? நிறைய தடவை பாத்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பவுண்டரி, அங்க குறிப்பிட்ட மக்கள் வாடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டை அந்த எல்லையை யாரும் மீற மாட்டாங்க. இது எல்லாம் ஒரு பகுதிக்கு இருக்குன்னா அந்த பகுதி என்ன மாறிடுச்சு? ஒரு ஸ்டேட்டா மாறிடுச்சு. இந்தியா ஸ்டேட், ஒரு குறிப்பிட்ட மக்கள், அவங்களுக்கு ஒரு பார்டர், ஒரு கவர்மெண்ட், இந்த பகுதி யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு இறையாண்மை இருக்கு, சாவரிட்டி இருக்கு. ஸோ அது கூட லிங்க் பண்ண முடியுதா? பாலஸ்தீன் இஸ் த ஸ்டேட், உடனே புரியுதா? அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, மக்கள் வாழலாம், அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட், அது ஒரு தேசம், அது மற்ற யாரும் உள்ள வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ பாலஸ்தீன் ஸ்டேட்ன்றதை யார் ரெக்கனைஸ் பண்ணிருக்கா? பிரான்ஸ், பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா. அதாவது எப்பொழுதுமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். யூஎஸ் என்ன சொல்லுதோ அது கேட்கும். யூஎஸ் யார் பக்கம்? இஸ்ரேல் பக்கம். இஸ்ரேலுக்கு எது பிடிக்காது? பாலஸ்தீன் ஒரு ஸ்டேட்டா உருவாகிறது பிடிக்காது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக அவங்க நாடு. ஸோ யூஎஸ்ஏக்கு பாலஸ்தீன் ஒரு ஸ்டேட்டா உருவாகிறது பிடிக்காது. பட் முதல் முறையாக அந்த ஐடியாவை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணல. யூஎஸ்ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாறுறாங்க. அதனால முக்கியம். ஓகேல. அண்ட் இன்னொரு முக்கியமான பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஓகே, பாலஸ்தீன்றது ஒரு ரெகக்னைஸ் ஸ்டேட்ன்றத மொத்தமா இருக்கிற 196 கண்ட்ரீஸ்ல 150 பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த 150 லிஸ்ட்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் ஆட் ஆகுது. அதான் அப்டேட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இந்த பாலஸ்தீன் ஸ்டேட் இந்த டேர்ம்ஸ்ல ஏன் படிக்கிறோம்? இந்த இஷ்யூ ஏன் முக்கியம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நியூஸ்ல வந்ததுனால ஒரு சின்ன ஷார்ட்டா பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த மேப் தெரியும்ல? டர்க்கி தெரியுதா? டர்க்கி ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்கு. இது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான். யோசிக்க முடியுதுல மேப்ல? எஸ். இந்த டர்க்கி, இந்த ஈராக்கு, சவுதி அரேபியா, அப்புறம் சிரியா, லெபனான், சிப்லா சொல்லலாம். இந்த ஃபுல் பகுதி, இந்த ஃபுல் பகுதியும் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா? அப்பெல்லாம் வந்து இப்ப பேர் பார்த்தோம்ல, சவுதி அரேபியா, ஈராக்னு. அப்பெல்லாம் பேர் கிடையாது. அந்த ஃபுல் பகுதியும் ரூல் பண்ணது ஒரு எம்பையர். உங்களுக்கு தெரியும்ல? அப்பெல்லாம் என்ன சொல்லுவோம்? அலெக்சாண்டரோட பகுதி உடனே சொல்லுவோம். இந்த ராஜாவோட பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமன் எம்பையரோட பகுதி அது. இப்போ கடைசி 500 வருஷமா வேர்ல்டு வார் 1ல கலந்துக்கிறாங்க, தோத்துறாங்க. யார் ஜெயிக்கிறா? யூகேவோட எல்லா கேங்கும் ஜெயிக்குது. யூகே என்ன முடிவு பண்ணுது? ஜெயிச்ச எல்லா கண்ட்ரீஸும் இந்த பகுதியை அப்படிலாம் பிரிச்சுக்கலாம். அது முக்கியமான கீவேர்டு வந்து பிரிச்சுக்கலாம். என்ன ரீசன்? இந்த ஃபுல் பகுதியும் ஒரே கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா செம ஸ்ட்ராங் அர்த்தம்ல. ஃபுல் அரப் பாப்புலேஷன், முஸ்லீம் பாப்புலேஷன். அப்போ ஈஸியா ஒரே ரிலீஜன் ஒன்றா இருக்கும்போது பிரச்சனை தானே. என்ன பண்றாங்க? டிவைட் பண்றாங்க, பிரேக் பண்றாங்க. ஈராக்கு, பாலஸ்தீன் இந்த பகுதியெல்லாம் யூகே மேனேஜ் பண்ணும். இந்த பகுதி யூகே மேனேஜ் பண்ணும். சிரியா, லெபனான் பிரான்ஸ் மேனேஜ் பண்ணும். இந்த பேசிக் தேவையில்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, 500 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ட்ரிலாம் கிடையாது எதுவுமே. ஒரு எம்பி ரூல் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரி, வெஸ்டர்ன் கண்ட்ரி இதை மேனேஜ் பண்றாங்க. எப்பெல்லாம் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி ஏஷியாவில் ஒரு பகுதி மேனேஜ் பண்றாங்களோ பிரச்சனை வரும். ஹிஸ்டாரிக்கலா பிரச்சனை வரும். இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி சேம் லைக் தட் ஓரளவுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எக்ஸாம் சொல்றேன். பிரிட்டிஷ் மேனேஜ் பண்ணுது இல்ல, பிரிட்டிஷ் மேண்டேட் சொல்லுவாங்க. வாட் இஸ் மேண்டேட்? மேனேஜ் பண்ணுது. அந்த இடத்த அதை பார்த்துக்கணும். எப்படி மேனேஜ் பண்ணுச்சுன்னா, அந்த ஊருக்குன்னு ஒரு கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணி அப்படி பண்ணல. கவர்மெண்ட்டே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது? ஒவ்வொரு பகுதியா அங்கிட்ட மக்கள் பண்றாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு நாடா மாறுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈராக், அரப் நேஷனலிஸ்ட் ப்ரொடெஸ்ட் நடக்குது. இந்த ப்ரொடெஸ்ட்ல கண்ட்ரிஸ் எல்லாம் சமாளிக்க முடியல, தனியாக வந்துடுறாங்க. ஸோ சேம் லைக் தட் ஈராக்கு, ஜார்டனு, லெபனான், சிரியா, சவுதி அரேபியான்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தனித்தனி ஸ்டேட்டா ஃபார்ம் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மக்கள், ஒரு பவுண்டரி, ஒரு கவர்மெண்ட் உருவாக்கிக்கிறாங்க. பட் இந்த பாலஸ்தீன் பகுதி மட்டும் தனி ஸ்டேட்டா ஃபார்ம் ஆகல. என்ன ரீசன்? 1947 பிரிட்டிஷ் ஒரு ஐடியா சொல்லுது, இந்த பகுதி ரெண்டா பிரிச்சிடலாம். ஒரு பாதியில ஆல்ரெடி வர மக்கள் வாட்டும், அரப்ஸ், முஸ்லிம்ஸ் வாட்டும். மிச்ச பாதியில ஜூஸ் மக்கள் அங்க ஸ்டே பண்ண வச்சிடலாம். என்ன ரீசன்? எந்த டைம் இது? வேர்ல்டு வார் 2ல 16 lakhs ஜூஸ் வேர் கில்டா, ஹோலோகாஸ்டா. சோ யூரோப்ல வாழ முடியல. ஜெர்மனி என்ன பண்ணுது? ஜூஸை சாவடிக்கிறாங்க. ஆல்ரெடி 6 மில்லியன் பாப்புலேஷன் இறந்து போயிட்டாங்க. எங்க போகிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்ப இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்ச மக்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நாடு கொடுத்துடலாம். சோ வேர்ல்டு வாரோட மிகப்பெரிய விக்டிம் யாரு? ஜூஸ். அப்ப என்ன கேட்கறாங்க? எங்களுக்குன்னு வாடுறதுக்கு ஒரு நாடு வேணும் கேட்கறாங்க. எங்களுடைய ஹிஸ்டரியில ஜூஸ் கிங்டம், ஜூஸ் மக்களோட கிங்டம் வந்து இந்த பகுதியில் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. யூஎஸ்ஏ என்ன பண்ணுது? யூஎன்ல, ஐநா சபையில் ஓகே சொல்லுது. ஓகே, அந்த பகுதியை ரெண்டா பிரிச்சுக்கலாம். பாலஸ்தீன்ஸும் இருக்கட்டும். 2 ஸ்டேட் சொல்யூஷனா? ஒரு சைடு ஜூஸ், இன்னொரு சைடு அரப்ஸ். ஒரு பகுதியில் 2 ஸ்டேட் இருக்கட்டும். பாலஸ்தீனையும் ரெகனைஸ் பண்ணிடலாம், ஜூஸோட இஸ்ரேல் ஸ்டேட்டையும் ரெகனைஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நமக்குலாம் அது ரொம்ப சிம்பிள். இந்தியா எப்படி ரெண்டா பிரிஞ்சது? இந்தியா ஒரு ஸ்டேட், பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட். சேம் லைக் தட். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தெரிஞ்ச ஒரே ஐடியா 2 ஸ்டேட் தான். ஸோ சேம் லைக் தட் ப்ராசஸ். பட் யாரும் ஒத்துக்கல. அரப் மக்கள் ஒத்துக்கல. இந்த பாலஸ்தீன் பகுதி ஃபுல்லாக வாழ்ந்தாங்களே, அரப் பாப்புலேஷன், முஸ்லீம் பாப்புலேஷன் ஒத்துக்கல. என்ன ரீசன்? ஜூஸோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. 1/3 பாப்புலேஷன் தான் அவங்க. அவங்களுக்கு 50% மேல லேண்ட் கிடைக்குது. முக்காவாசி மக்களுக்கு ஒரு 45% லேண்ட் கிடைக்குது. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனா கிடையாது. 1/3 மக்களுக்கு 1/3 லேண்ட் கொடுங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட் ஃபார்முலா வேற என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணல சொல்லியாச்சு. யாரும் அரப் பாப்புலேஷன். பட் யாரும் கேட்கல. என்ன பண்ணியாச்சு? எவ்வளவு இடம் சொன்னாங்களோ அந்த இடத்துல இஸ்ரேல் ஃபார்ம் ஆயிடுச்சு. யாருக்கு பிடிக்காது? அரப் மக்களுக்கு பிடிக்காது. தன்னோட இடம் பாதி போயிடுச்சுல. அப்ப என்ன பண்ணுவாங்க? அட்டாக் பண்ணுவாங்களா இஸ்ரேல. அப்ப இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. இஸ்ரேல் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ணிச்சு? இன்னும் முக்காவாசி இடத்த பிடிச்சிச்சு. அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலஸ்தீனோட பாதி பகுதி ரெகனைஸ் ஆகல. அந்த பாதி பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டே வந்துச்சு. அதோட பீக் தான் என்னது? இஸ்ரேல் காசா வார். கரெக்டா? சோ இப்போ அகைன் 1940s சொன்னதை அகைன் சொல்றாங்க, ரெண்டா பிரிச்சுக்கலாம், 2 ஸ்டேட் சொல்யூஷன். இப்போ அந்த பாயிண்ட்க்கு மறுபடியும் வந்திருக்காங்க. அதாவது அப்ப பேசினாங்களே சேம் ஃபார்முலா, 2 ஸ்டேட் சொல்யூஷன். கண்டிப்பா யாருக்கு பிடிக்காது?
இஸ்ரேலுக்கு பிடிக்காது, யூஎஸ்க்கு பிடிக்காது. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ எந்த கண்ட்ரில பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணிச்சோ அந்த எல்லா கண்ட்ரிஸும் எதை என்ன அக்செப்ட் பண்ணல? இஸ்ரேல் பண்றது, இஸ்ரேல் காசால பண்றது ஜெனோசைட், இது ஒன்றும் அக்செப்ட் பண்ணல. இப்போ அடுத்த பாயிண்ட் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது கடைசி பல வருஷங்களா ஒவ்வொரு நாளுமே இந்த ஜெனோசைட் பத்தி நியூஸ் வருது இல்ல, இந்த நியூஸை இந்தியன்ஸ் வந்து அவ்வளவு சீரியஸா ஃபாலோ பண்றாங்களா அப்படி கேட்டா ஃபாலோ பண்றது இல்ல. பட் எல்லா கண்ட்ரியை விட இந்தியா தான் இந்த இஷ்யூவை சீரியஸா ஃபாலோ பண்ணணும். என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஜெனோசைட்? ஒரு கம்யூனிட்டி மக்களை மட்டும் மாஸ் கில்லிங் பண்றதா? எது கொலை பண்றாங்க? இந்த கொலை பண்ற பயத்தை கொடுத்தா அங்க இருக்கிற மக்களை பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ பயமுடுத்தி இல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு பகுதியை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு, ஒரு பகுதியை விட்டு மக்களை வெளியே அனுப்புறது. எத்னிக் கிளீன்சிங்கா? இந்த ஜெனோசைடு எத்தனிக் கிளீன்சிங் எல்லாமே இந்த உலகத்துக்கு புதுசு கிடையாது. உங்களுக்கு தெரியும் 1940s ஜெர்மனி ஜூஸை பண்ணாங்களா, அடுத்து ருவாண்டாவில், அடுத்து ஸ்ரீலங்காவில், 2008 தமிழ் மாஸ் கில்லிங்கா. இந்தியான்னு பேசும்போது தமிழ்நாடு கொஞ்சம் யூனிக். தமிழ்நாடுக்கு ஜெனோசைட் பத்தியான ஒரு அவேர்னஸ் இருக்கு. பட் ஜென்ரலா இந்தியான்னு வச்சுக்கலாம், இவன் தமிழ்நாடு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் அப்டேட் பார்க்கும்போது மக்களோட கம்பேரிசன் வந்து அந்த அளவுக்கு சீரியஸா இல்ல. பார்க்கலாம். ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம எந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? இந்தியாவில் குளோபல் நடக்கிற ஜெனோசைட் இஷ்யூவை சரியா ஃபாலோ பண்றதே கிடையாது, இல்ல பெரிய விஷயம் எடுத்து கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்மால் ப்ரொடெஸ்ட் எடுத்துக்காங்க. பட் இந்தியா ஷுட் பி மோர் கான்ஷியஸ். என்ன ரீசன்? லிஸ்ட் பண்ணுவோம்ல, இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஜெனோசைடோட பேட்டர்ன் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? இது ஒரு நாடுனா எங்க பகுதியில இருந்து இல்ல இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த கண்ட்ரியோட மைனாரிட்டினா உங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து ஒரு தனி இடத்துல தள்ளிடுவாங்க. யூ வில் பி புஷ்டு டு ஸ்பெசிபிக் ஜோன்ஸ். இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஜெனோசைடுக்கு முன்னாடி மீனிங் புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் ஃபோர்ஸ்ட் செக்ரிகேஷன். சில குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, தள்ளி ஒரு இடத்துல மட்டும் வாழ வைப்பாங்க. ஃபோர்ஸ் செக்ரிகேஷன். எல்லா மக்களும் ஒரு இடத்துக்குள்ள அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் வாழணும், அங்கதான் பிசினஸ் பண்ணணும், எல்லாமே அங்கதான். அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த பகுதிக்கு மட்டும் ஸ்பெசிபிக் லாஸை உருவாக்க முடியும். டிஸ்கிரிமினேட்டரி லாஸ். ஃபர்ஸ்ட் பண்ணது ஃபோர்ஸ்ட் செக்ரிகேஷன். அந்த மக்களை மட்டும் தனியாக ஒரு இடத்துல போட்டுருவாங்க, அந்த பகுதிக்கு தனி லாஸ், டிஸ்கிரிமினேட்டரி லாஸ். அடுத்த சொல்லுவாங்க இந்த மைனாரிட்டிஸ் நம்ம நாட்டோட கேடுவங்க, நம்ம நாடு வளராம இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவங்க தான். எதை பரப்புவாங்க? ஹேட்டட் ஸ்பீச்சை அந்த பகுதியை பார்த்து வளர்ப்பாங்க. அந்த மக்கள் மீது ஒரு கடுப்பு உருவாக்குவாங்க. அந்த கடுப்பு தான் என்ன மாறும்? வன்முறையா மாறும். அதாவது மாஸ் கில்லிங்கா மாறும், ஜெனோசைடா மாறும். பாயிண்ட் புரியுதா? உலகம் முழுக்க ஜெனோசைட் நடந்திருக்கு. எல்லா ஜெனோசைடோட ஆரம்ப கட்ட பார்க்கும் போது இந்த பேட்டரை பார்க்க முடியும். ஃபோர்ஸ் செக்ரிகேஷன், டிஸ்கிரிமினேஷன் லா, ஹேட்டட் ஸ்பீச் அண்ட் லீகலைஸ்ட் மாஸ் கில்லிங். இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ். அப்போ இந்தியாவை கம்பேர் பண்ணி பாருங்க. இந்தியாவோட பாலிடிக்ஸ்ல ஆல்ரெடி மைனாரிட்டி பாப்புலேஷன் எதிர்த்து ஒரு ஹேட் ஸ்பீச் வந்து உருவாயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட மக்களை பத்தி ஹேட்டட் வளர்க்கறது, பேசி பேசி மக்களுக்குள்ள பிரிய உருவாக்குறது, போலரைசேஷன் ஆஃப் பீப்புள். என்ன அர்த்தம்? இந்தியாவில் ஹேட் பாலிடிக்ஸ், போலரைசேஷன் இதை உருவாக்கல, மாஸ் கில்லிங் உருவாக்கல. பட் சில லாஸ் டிஸ்கிரிமினேட்டரி உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தோன்னா மக்கள் அவேர்டா இல்லைனா, தினசரி பத்தியான கான்சியஸ்னஸ் இல்லைனா இந்த ஹேட்டட் பாலிடிக்ஸ்மே தினசரில போய் முடியும். லாஜிக் புரியுதா? நான் எக்ஸாக்டா சொல்லல. ஹேட் பாலிடிக்ஸ் இஸ் தி சீட் ஃபார் ஜெனோசைட். ஜெனோசைட் உடனே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ஹேட் பாலிடிக்ஸ், போலரைசேஷன் ஆரம்பிச்சு ஒரு பீக்ல தான் நடக்கும். அந்த பேட்டர்ல ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை டிஸ்கஸ் பண்ணணும். பாலஸ்தீன் இஷ்யூல இருக்கிறத இந்தியாவோட கம்பேர் பண்ணி என்னென்ன சீட்ஸ் இருக்குன்றத பேசணும். யாரு? யங்ஸ்டர்ஸ். இந்த சிச்சுவேஷன்ல இந்த வீக் நடந்துச்சுல, தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? காசாவில் நடக்கிற மாஸ் கில்லிங் எதிர்த்து பேசிருக்காங்களா? ஜெனோசைட் பத்தி பேசிருக்காங்களா? ஸோ காசாக்காக தமிழ் ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் நிறைய பேர் இதை கிரிட்டிக் பண்றாங்க, மார்க் பண்றாங்க. என்ன ரீசன்? தமிழ்நாட்டில் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் போராடினாங்க. தமிழ்நாட்டில் நிறைய லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அந்த லோக்கல் இஷ்யூஸ்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு அப்ராட் இஷ்யூவை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி மார்க் பண்ணாங்க. உங்க கண்ணுக்கு இந்த இஷ்யூலாம் தெரியாதான்னு சொல்லி மார்க் பண்ணாங்க. சென்னையில் நடந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, அது அவங்களோட ரைட் டு லைஃபா இருந்தாலும் தட் இஸ் தி ஒரு லா ப்ராப்ளம். ஒரு லா மாற்றணும், பெர்மனன்ட் ஜாபை மாற்றணும். அப்போ ஒரு லோக்கல் லாவுக்கு, லோக்கல் பாலிசிக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு ஜெனோசைட் எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்போ இந்தியா முழுக்க நடக்காத அந்த ப்ரொடெஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ என்ன பண்ணாதீங்க, ஒரு லா பேஸ்டு ப்ராப்ளம், ஒரு லோக்கல் இஷ்யூவை, ஒரு சிவிக் இஷ்யூவை ஹியூமானிட்டரியன் கிரைசிஸ் கூட கம்பேர் பண்றதே தப்பு. அப்போ நிறைய பேர் கம்பேர் பண்றீங்கன்னா, ஒரு லோக்கல் லாவையும் இந்த கிரைசிஸ் கம்பேர் பண்றீங்கன்னா என்ன தெரியல உங்களுக்கு? ஜெனோசைட் நடக்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து நம்மளால அந்த எம்பத்தியை உணர முடியல அர்த்தம். பட் எந்த கண்ட்ரி போராட இருக்கணும்? இந்தியா தான் போராட இருக்கணும். இந்தியாவிலையும் அந்த சீட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ நடந்த சாலிடாரிட்டி வந்து ஒரு முக்கியமான பிரசிடென்ட்ஸ் இந்தியாவுக்கு. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டேட் என்ன பண்ணுது? ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பத்தியில் முன்னாடி நிற்குதுல. எஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின், பாலிடிக்ஸோட மெயின் பர்பஸ் என்னங்க? பவர் ஷேரிங் தானே, பவர் தானே, யார் பவரை பிடிக்க போறா? அப்ப இந்த கண்டெக்ஸ்ட்ல இந்தியாவோட பாலிடிக்ஸ் ஜஸ்ட் 2-3 வார்த்தைகள்ல சம்மரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நேரு காந்தி ஃபேமிலி. ஸோ ஆல்மோஸ்ட் 80 வருஷம் இந்த ஃபேமிலி கிட்ட பவர் இருக்கு. ஈவன் அப்துல்லா ஃபேமிலி ஜம்மு காஷ்மீர்ல, ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஓமர் அப்துல்லா, 3 தலைமுறைகளாக ஒரே ஃபேமிலி காஷ்மீர் பாலிடிக்ஸ்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அண்ட் கருணாநிதி ஃபேமிலி, அது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு திராவிடன் பாலிடிக்ஸா இருக்கிறதுலே பெரிய கான்செப்ட் திராவிடன். எல்லாரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த எல்லாரும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்குள்ளேயே டைவர்சிட்டி பார்க்க முடியாது. ஒரே ஃபேமிலி மீன்ஸ் ஒரே கம்யூனிட்டி, ஒரே கம்யூனிட்டி மீன்ஸ் ஒரே கேஸ்ட் தான் அர்த்தம். நெக்ஸ்ட் யாதவ் ஃபேமிலி. எந்த ஊரு? உத்தரப்பிரதேஷ், முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ். ஸோ யூபியிலையும் ஃபேமிலி. ஹரியானாவில் லால் ஃபேமிலி, தேவிலால், ஓம் பிரகாஷ் சட்டுல்லா, துஷ்யந்த் சட்டுல்லா ஒரு ஃபேமிலி. தாக்கரே ஃபேமிலி, பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே. எந்த ஊரு? மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பவர் ஃபேமிலி, சரத் பவர்ல இருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ்ல. பைலட் ஃபேமிலி ஹரியானாவில், ராஜேஷ் பைலட், சச்சின் பைலட். அப்ப என்ன சொல்லலாம்? இந்தியன் பாலிடிக்ஸ் முழுக்க என்ன இருக்கு?
ஃபேமிலி தானே, ஃபுல்லாக ஃபேமிலி நேம், விச் மீன்ஸ் பாலிடிக்ஸ் பவர் கேப்சர்டு பை வெரி ஃபியூ ஃபேமிலிஸ். எந்த காலகட்டத்தில் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு ஃபேமிலியால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரூல் பண்ண முடியும்னா, டெமோக்ரஸி இல்லாத காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது புரியுதா? இந்த ஃபேமிலி எல்லாமே டெமோக்ரஸி இல்லாத காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? என்னன்னா we define money as the capital. பணம் தான் கேபிட்டல். இப்போ பாலிடிக்ஸ் என்ன ஆயிடுச்சு? கேபிட்டலா மாறிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் மாறிடுச்சு. அதாவது சில குறிப்பிட்ட ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியா இது மாறிடுச்சு, பாலிடிக்ஸ் மாறிடுச்சு. The politics became the family property. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ ஃபேமிலிக்கு நடுவில், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நடுவில் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு ஆள் வந்து 10 வருஷத்துக்கு மேல பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய சாதனை. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல மட்டும் டெமோக்ரஸி இருக்கிறது விஷயம் கிடையாது. ப்ராக்டிக்கல்ல ரியாலிட்டியில டைனஸ்டி பாலிடிக்ஸ் தான். இப்போ அந்த ரியாலிட்டியை பிரேக் பண்ணுறது முக்கியம். எல்லாரும் சேர்ந்து ஒரு புக்கு உருவாக்குறது ஈஸிங்க. பட் ரியாலிட்டியில நடந்துட்டு இருக்கிற ஈவெண்ட்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்ல, அது எப்படி முடியும்? இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ல தான். ஸோ மோடி இன் பாலிடிக்ஸ் இட் செல்ஃப் ஏ பிரேக் ஃப்ரம் ட்ரெடிஷன். வழக்கமான நடைமுறை கிடையாது. அதுவும் எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாம ஜஸ்ட் தன்னோட அப்பா வந்து ஒரு டீ ஷாப் வச்சிருக்காரு. அப்ப சின்ன ஒரு குழந்தை தானே, ரயில்வேஸ்ல டீ விற்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அங்க இருக்கிற ஒரு ஆளால இந்தியாவோட டைனஸ்டி பாலிடிக்ஸ், ஃபேமிலி பாலிடிக்ஸ் பிரேக் பண்ண முடியுதுன்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி. பட் என்ன இருக்கணும்? அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் தேவையில்ல, ஃபோர்ஸ் தேவையில்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவில் நீங்க எந்த ஃபீல்டு போகணும்னா ஜெயிக்கிறதுக்கு 3 குவாலிட்டி தேவை. அது நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ அது வேற. பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 3 குவாலிட்டி. இந்த 3 குவாலிட்டி நம்ம இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சர்வீஸ் மைண்ட் செட் தேவை. அந்த ஃபீல்டை நம்பி இருக்கிற மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். பிளஸ் சர்வீஸ் பண்றதுக்கு அந்த ஃபீல்டை பத்தியான ஃபுல் நாலேஜ் தெரியணும். அது கிடைக்கணும்னா பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரேஜ். அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது சில விஷயம் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும், மாட்டினா காலி மாதிரி தோணும். அந்த ரிஸ்க் எடுக்கவும் ட்ரை பண்ணணும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கரேஜ் இல்லைன்னா மூவ் ஆக முடியாது. உங்களுக்கு கரேஜ் இருக்கு, சர்வீஸ் இல்லைனாலும் மூவ் ஆக முடியாது. எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாமே. நீங்க யாருக்கு சர்வீஸ் பண்ண ஆசைப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த மக்கள் கூட வாழணும். அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சுக்க, அவங்க கூட வாழணும். ஸோ ஆர்எஸ்எஸ் மெயின் ட்ரைனிங் அதான், லிவ் லைக் ஏ வில்லேஜர். மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ, எங்க தங்கிருக்காங்களோ அவங்க கூட போய் சாப்பிடணும், அங்கே ஸ்டே பண்ணு, என்ன உருவாக்க முடியும்? அப்பதான் உங்க மேல ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டே உருவாகும். ஸோ டூ சர்வீஸ் பை லிவிங் வித் தி பீப்பிள், தட் வில் கிரியேட் யூ தி ட்ரஸ்ட். ஸோ மோடி என்ன பண்றாரு? குஜராத் முழுக்க பஸ்ல, ஸ்கூட்டர்ல, வில்லேஜ்ல டிராவல் பண்றாரு. அந்த டிராவல கிடைக்கிற வில்லேஜ்ல கிடைக்கிற ஃபுட்டு, ஷெல்டர் அங்கதான் சாப்பிடுறாரு, அங்கதான் வாடுறாரு. இப்போ என்ன கிடைச்சிருது அவருக்கு? ரியல் வில்லேஜ் லைஃப் கிடைச்சிருதா? ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்ட் வந்துருமா? 1979ல மச்சு டேம் கொலாப்ஸ் ஆகுது, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. அப்ப மோடிக்கு வயசு 29. வாலண்டரியா உள்ள வராரு, எல்லா ரிலீஃப் பொருளையும் சப்ளை பண்றாரு, எல்லா ஃபேமிலிஸும் சமாதானப்படுத்துறாரு. அது புரியுதா? இது கஷ்டப்படுற ஃபேமிலி, லைட்டா பண்ணி இருக்கு, நான் இவங்ககிட்ட கொடுக்குறேன், இவர் போய் என்ன பண்றாரு? சர்வ் பண்றாரு. திஸ் இஸ் நாட் லீடர்ஷிப். பீப்புளை டைரக்டா பார்த்து அவனோட சஃபரிங் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, ஹெல்ப் பண்றாங்களே, தட் இஸ் தி லீடர்ஷிப் ஸ்கில் தானே. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ மக்களோட துயரத்தில் பங்கேற்பதன் வழியாக யூ கேன் அக்வயர் தி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். 1980ல குஜராத்ல பயங்கரமான வறட்சி. அப்போ மக்களுக்கு தேவையான ஃபுட் இருக்கும்ல, ஸ்டேட் வைட் என்ன பண்றாரு? ஃபுட் ட்ரைவ் பண்றாரு. ஒரு டீம் உருவாக்கி ட்ராட்டை சரி பண்றது ஒர்க் பண்றாரு. ஸோ சர்வீஸ் பிளஸ் ஹார்ட் ஒர்க்கா ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா குயிக் ஆக்ஷனா. மக்கள் பசியா இருக்காங்க, ஸ்டேட் முழுக்க என்ன பண்ணலாம்? ஃபுட் ட்ரைவ் பண்ணலாம். வித்தின் த டைம் லிமிட்ல 25 கோடி வேலை அளவுக்கு ஃபுட் ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி டைம்ல 1975 வச்சுக்கலாம், எதிர்கட்சி எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஜெயில போட்டாங்களா? மோடி என்ன பண்றாரு? ஒரு மாஸ்க் போட்டுக்கிறார், சீக் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுக்கிறார். ஸோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லா அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிஸ்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு முன்னாடியே. அப்போ மக்களோட சர்வீஸ்க்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்றாரு, ரிஸ்க் எடுக்கிறார், கரேஜியஸ். ஸோ சர்வீஸ், ஹார்ட் ஒர்க் அண்ட் கரேஜ் இது இருந்துச்சுன்னா ப்ரிவிலேஜ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தேவைப்படாது. ஸோ இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்கள் கூட சேர்ந்து வாடுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த லேர்னிங்ல தான் 2001ல சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் எடுத்த எல்லா ஸ்டெப்ஸுமே. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிஎம் ஆன உடனே வித்தின் தி ஹவர்ஸ் ரொம்ப குவிக்கா எடுத்த ஒரு முடிவு. சபர்மதி ரிவர்ல தண்ணி இல்ல, ட்ரை ஆயிடுச்சு. ரிவர் இருந்தால் தான் விவசாயம். உடனே என்ன பண்றாரு? நர்மதா ரிவர்ல இருந்து சபர்மதிக்கு வாட்டர் என்ன பண்றாரு? டைவர்ட் பண்றாரு வித்தின் தி ஹவர். சிஎம் ஆன உடனே முதல் நாள்ல அர்ஜென்ட் மீட்டிங் வச்சு பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் மக்கள் கிட்ட இருந்து ஒரு லேர்ன் பண்ண முக்கியமான விஷயம், மக்களுக்கு ஒரு ஒர்க்ல பார்ட்டிசிபேட் பண்றதை விட ஃபெஸ்டிவல் பார்ட்டிசிபேட் பண்றது முக்கியம். மக்களோட லைஃபே ஃபெஸ்டிவல் தான். ஸோ பிரவேஷ் உற்சவ், ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ஃபெஸ்டிவல், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற ஃபெஸ்டிவல், என்ரோல்மெண்ட் அதிகமாகுது. கன்யா கேலாவாணி, கேர்ள்ஸ் எஜுகேஷன் டிரைவ், கரீப் கல்யாண் மேலாஸ், பப்ளிக் வெல்ஃபேர் ஃபேர். கவர்மெண்டோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, ஒரு ஸ்கீம் தேவைப்படுதுன்னா ஒரு ஃபேர் வைப்பாங்க, ஃபேர் ப்ரோக்ராம் மாதிரி, புக் ஃபேர் மாதிரி, ஒரு கேம்ப் மாதிரி. ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க? உங்க ஊருக்கு வருவாங்க. கிருஷி ரத், ஃபார்மர் சப்போர்ட் கேம்பெயின், விவசாயிகளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ, சப்போர்ட் பண்ணுமோ, ஒரு வண்டி மாதிரி ஒரு ஊர்வலம் மாதிரி வரும். ஆல்மோஸ்ட் பேக்கெட் இருக்கு. எல்லா ஸ்கீமுமே தனக்கான ஸ்கீம் மாதிரி மக்கள் தோணலாம்ல. அதுக்கு மெயின் ரீசன் என்ன? கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசேஷன். அது இருந்தா மட்டும்தான் அந்த ஊர்ல கவர்னன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு விஷயத்தை ஃபாஸ்டா பண்ணணும்னா, குவிக்கா பண்ணணும்னா we need கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கிரவுண்ட் லெவல் ஆக்ஷனோட தான், எக்ஸ்பீரியன்ஸோட தான் என்ன பிரைம் மினிஸ்டர். அகைன் சேம் ஃபெஸ்டிவல் மாதிரி, கிளீன் இந்தியா மிஷன், ஸ்வச் பாரத், டிஜிட்டல் இந்தியா, ஜன்தன் யோஜனா. ஸோ எல்லா ஈவெண்ட்லையுமே ஃபெஸ்டிவல்லையுமே யாரு பார்ட்டிசிபேட்டரி? பீப்பிள் தானே. அதே மாதிரி எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே மக்களை பேச வைக்காம ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் மாத்தின்றது தான் கேம். ஸோ வாட் இஸ் த லைஃப் லெசன் ஆஃப் மோடி? பவர் கேன் ஏபிள் டு டைரக்ட்லி கனெக்ட் வித் தி சிட்டிசன்ஸ். எப்போ உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் இருக்குல்ல, அது காமன் மேன் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா, உன் லைஃப் முழுக்க, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க காமன் மேன் கூட செலவு பண்ணியிருந்தனா, நீ பவருக்கு வந்தாலும் நீ பண்ற எல்லா ஒர்க்குமே that reflects the common people. Okay, so இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களா, a leader who has connected power to the people. So மோடியோட பர்த்டே வந்துச்சுல, அதுக்கான ட்ரிபியூட் ஆர்டிகல்.
ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான இஷ்யூ. இந்த இஷ்யூ ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பேஷண்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வில்லேஜில் இருக்கிற இல்லை ஒரு டவுனில் இருக்கிற ஒரு பேஷண்ட். இவங்களுக்கு டிவி வந்துருச்சு. ஸோ டிவி வந்து என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக ஒரு மெடிசன் தருவாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும், பாக்டீரியா செத்து போயிடும். பட் இப்போ என்ன ஆகுது, பழைய மெடிசன்லாம் கொடுத்தா, அதாவது ஓல்டு ட்ரக்ஸ் அதெல்லாம் கொடுத்தா என்ன ஆக மாட்டேங்குது, சாக மாட்டேங்குது. ஒரு மாத்திரைக்கு சாக மாட்டேங்குது. அப்போ டிவி என்ன ஆயிடுச்சு, இந்த பாக்டீரியா பழைய ட்ரக் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ட். இந்த பேஷண்ட் எங்க இருக்காரு, ஏதோ ஒரு டவுன்ல தமிழ்நாட்டில் இருக்கார். வழக்கமா டாக்டர்ஸ் யூஸ் பண்ற எல்லா மெடிசனும் கொடுத்து பார்த்தாச்சு, எல்லா பழைய மருந்து ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று புதுசா பண்ணணும்ல. ஸோ டாக்டர் அடுத்து என்ன பண்ணணும், வழக்கமா டாக்டர்ஸோட மெயின் ஹேபிட் என்ன இருக்குன்னா, ரிசர்ச் பேப்பர்ஸ் படிப்பாங்க. வாட் இஸ் ரிசர்ச் பேப்பர், நான் ஒரு டாக்டரா இருக்கலாம் இல்ல சயின்டிஸ்டா இருக்கலாம், நான் என்ன பண்ணுவேன், பிஹெச்டி பண்ணுவேன். ஒரு வில்லேஜுக்கு டேரக்டா போய் அப்சர்வ் பண்ணுவேன். அங்கே ஏதாவது புது நோய் இருக்கா, எல்லா மக்களையும் அனலைஸ் பண்ணி டேட்டா எடுப்பேன். டேட்டா எடுத்து ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுவேன், இந்த உலகத்துக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். ரிசர்ச் பேப்பர். ஸோ கிரவுண்ட் லெவலில் போயிட்டு இருக்கிற ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு தீர்வு என்ன பண்ணுவேன், நான் பேப்பர்ல எழுதி உலகத்துக்கு சப்மிட் பண்ணுவேன். ஒருவேளை அந்த பேப்பர் டிபி நியூ மெடிசன்ஸ் லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த டவுன்ல இருக்கிற டாக்டருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கும் எவ்வளவு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ப்ராசஸ் புரியுது. இந்த உலகத்துல சொசைட்டி, என்விரான்மெண்ட், எக்கனாமி, டெக்னாலஜி மாற ஹெல்த் ப்ராப்ளம் மாறிட்டே இருக்கும். நான் எக்ஸாம்பிள் ஹெல்த் சொல்றேன், எல்லாத்துலயுமே வச்சுக்கலாம். இந்த உலகம் மாற எல்லா சப்ஜெக்டும் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். அதை அப்டேட் பண்ணிக்க வேண்டியது அந்த எக்ஸ்பர்ட்டோட வேலை, டாக்டரோட வேலை. இல்லைனா அந்த ஊர் மக்களுக்கு புது மெடிசனை தர முடியாது. அந்த மெடிசன் எங்க இருக்கும், ரிசர்ச் பேப்பர்ல இருக்கும். பட் ஒரு ரிசர்ச் பேப்பர் 15,000 இருந்து 1 lakh லெவல்லாம் ஒரு ரிசர்ச் பேப்பர், ஒரு டாக்குமெண்ட் பேப்பரோட பிரைஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டாக்டரால இல்ல இந்த எக்ஸ்பர்ட்டால இல்ல இந்த டீச்சரால இல்ல இந்த ஆக்டிவிஸ்டால அந்த ரிசர்ச் பேப்பரை படிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும்ல, பிஹெச்டி ஸ்டூடெண்டோட மெயின் வேலை என்ன, புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. அதாவது சமூகத்தில் இருக்கிற ப்ராப்ளமை ஒன்னு பிக் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அந்த ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் படிப்பாங்க. 100கணக்கான ரிசர்ச் பேப்பர் படிப்பாங்க ஒரு நாளைக்கு. லிங்க் பண்ண முடியுதா? ஒரு ஆர்டிக்கலே, ஒரு ரிசர்ச் பேப்பரே 1000 ரூபாய்க்கு மேல போகுதுன்னா, 10,000 ரூபாய்க்கு மேல போகுதுன்னா, எப்படி ஒரு இண்டிவிஜுவலால ஒரு டாக்டரால ஒரு 1000 ஆர்டிகல் படிக்க முடியும்? அது ஈஸியஸ்ட் வழி என்ன, சயின்ஸ் ஹப்னு ஒரு வெப்சைட் இருக்கா, லைவ் ஜென் ஒரு வெப்சைட் இருக்கா. இங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் பேப்பரும் ஃப்ரீயா கிடைக்கும். லைவ் ஜென்ல ஃப்ரீ புக்ஸ் கிடைக்கும். அப்போ கிரவுண்ட் லெவல்ல ஒரு பேஷண்ட் நம்ம கியூர் பண்ணணும்னா இந்த டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் எது தேவை, ஓப்பன் அக்சஸ்ல நாலேஜ் தேவையில்ல. அந்த விஷயத்த இந்த ஹப்பும் லைவ் ஜென் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப பர்சனலா சொல்லணும்னா ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க யூடியூப்ல ஏதாவது ஆப்ஷனல் கிளாஸ் நீங்க தமிழ்ல பாத்திருக்கீங்களா, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்? இப்போ வரைக்குமே இல்ல. ஸோ இப்போ நான் வந்து சோஷியாலஜி கிளாஸை யூடியூப்ல ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணுமா. ஆல்மோஸ்ட் எல்லா அகாடமியோட டாப் அகாடமிஸ் சோஷியாலஜில யார் டாப்பர் சொல்றாங்களோ, எக்ஸ்பர்ட்ஸ் 30க்கு மேல தான், 30,000 40,000. லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அகாடமி போதும். நீங்க ஒரு கிளாஸ் எடுக்க போறீங்க யூடியூப்ல, டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து சொல்லி தரணும்னா ஒரு கிளாஸ் பத்தாது, 2-3 கிளாஸ் தேவை. இப்போ எல்லா கிளாஸுமே 40K இருக்கும்போது என்னால அதை கொடுத்து படிச்சு ஒரு கிளாஸ் உருவாக்க முடியாது. பட் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது லைவ் ஜென் தான். லைவ் ஜென்ல 1000 ரூபாய் புக்கு, 10,000 ரூபாய் புக்கு, 50,000 ருபீஸ் புக்கு, எல்லா சோஷியாலஜி மேகசின், ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ் எல்லாமே வித்தின் செகண்ட் இந்த வருஷம் பப்ளிஷ் ஆன எல்லா புக்குமே நல்லா ஈஸியாக அசஸ் பண்ண முடிஞ்சது. அதில் கிடைச்ச புக்ஸ்ல இருக்கிற அப்டேட்டை லேர்ன் பண்ணி தான் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே சோஷியாலஜியை தமிழ்ல யூடியூப்ல ஷேர் பண்ண முடிஞ்சது. லாஜிக் புரியுதா? எங்கேயோ இருக்கிற ஒரு ஓப்பன் அசஸ் நாலேஜ் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ டவுன்ல இருக்கிற ஒரு பையனுக்கு யூஸ் ஆகுது. அது ஓப்பன் அசஸா கிடைச்சதுனால என்னால அதை எல்லா கிளாஸஸுமே யூடியூப்ல ஷேர் பண்ண முடிஞ்சது. அப்போ நான் வந்து சோஷியாலஜில சில கிளாஸஸ் ஓப்பனா ஷேர் பண்ணிருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு கிடைச்ச இன்புட் வந்து ஓப்பன் அசஸ். ஒருவேளை எனக்கு இது கிடைக்கலனா, நான் ஃபீஸ் பே பண்ணி கொடுத்தா படிச்சிருக்கணும்னா கஷ்டம் இல்ல, ஒன்று வாங்கியிருக்க மாட்டேன். ஒன்று வாங்கியிருந்தா ஒரு பேசிக் கிளாஸ் ஷேர் பண்ணிக்க முடியாதுல்ல. இப்போ வந்து ஃப்ரீ கிளாஸ் ஒரு மார்க்கெட்டிங்கா போயிடுச்சு, அது வேற. நான் சொல்றது 3 to 4 இயர்ஸ் முன்னாடி. இப்போ அகைன் அந்த டிவி பேஷண்ட்டுக்கு வாங்க, லோக்கல் ஊரு, லோக்கல் ஹாஸ்பிட்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கும். இந்த லோக்கல் டாக்டருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. அவருக்கு ஒரே எக்ஸ்போஷர் ஆன்லைன் தான், ஓப்பன் அசஸ் மேகசின் தான். ஆர்டிகல் இருக்கு, பட் பே பண்ண சொல்றாங்க. அது ஃப்ரீயா கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த மெடிசன் பண்ணிருக்கலாம், இந்த பேஷண்ட் கொடுத்து டிபி சரி பண்ண முடியும். பட் திஸ் பேப்பர் இஸ் லாக்டு பை, யார் லாக் பண்ணிருக்கா, ஒரு கவர்மெண்டா இல்ல, $multi-billion செலவுக்கு பிசினஸ் பண்ற ஒரு பப்ளிஷர், எல்செவியர், வில்லி, ஏசிஎஸ். இந்த பேப்பரை லாக் பண்ணிட்டாங்க. பிளஸ் என்ன பண்ணாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு சயின்ஸ் ஹப்பையும் லைவ் ஜென்னையும் அசஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு பேன் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு பயங்கரமான லாஸ், குளோபல் சவுத் கண்ட்ரீஸ்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எல்லா ரிசர்ச்சர்ஸ்க்கும், எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும், எல்லா பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயங்கரமான லாஸ். ஈவன் நீங்கள் பிஹெச்டி படித்தாலே மேக்ஸிமம் 30,000 இருக்கும் ஸ்டைஃபண்ட். ஒரு ஆர்டிக்கலே 30,000. உங்கள் ஸ்டைஃபண்ட் வச்சு வாங்கணும்னா ஒரு ஆர்டிக்கல் வாங்க முடியாது, அவ்வளோ காஸ்ட் ஆர்டிகல்ஸ்லாம். பட் இது வரைக்கும் சயின்ஸ் ஹப் இருந்ததுனால, லைஃப் ஜென் இருந்ததுனால நாலேஜ் நமக்கு கிடைச்சது. எல்லா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு சொசைட்டியை மாற்றிருக்கும். இப்போ என்னோட எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லா ரிசர்ச்சர்ஸும் எல்லா சயின்டிஸ்ட்டும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் உங்களுக்கு வந்து நாலேஜ் ரீச் ஆயிருக்கும். அதுக்கான ஆரிஜின் எங்க இருக்கு, லைஃப் ஜென் சயின்ஸ் ஹப். ஸோ நாம கேட்க வேண்டிய கொஸ்டின் ஒன்று, நாலேஜ் எப்படி அந்த கம்பெனி ஸ்டாப் பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா பேப்பர்ஸும், இந்த உலகத்தில் பப்ளிஷ் ஆகிற எல்லா பேப்பர்ஸும், எல்லா ரிசர்ச் பேப்பர்ஸும் 40% எங்க 3 கம்பெனி கிட்ட தான் இருக்கு. நாங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும், நீங்க பே பண்ணணும்ல. ஸோ இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னது, பப்ளிஷிங் கம்பெனி வச்சுக்கலாம். அந்த ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ற கம்பெனி, நீ ஒரு காசு வைக்கிற, இவ்வளோ காசுன்னு அதை வைக்கிறதுக்கு உனக்கு எலிஜிபிள் கிடையாது. என்ன ரீசன்னா,
இந்த ரிசர்ச் பேப்பரை இந்த கம்பெனிக்காரன் எழுதுனது யாரு? ஒரு சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணிருக்காரு, டைரக்டா ஒரு பிளேஸுக்கு போயிட்டு, ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை அட்ரஸ் பண்ணிருக்காரு. அப்படி வச்சுக்கலாம். இல்லனா ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு அப்சர்வ் பண்றாருல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் போறாரு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் பத்தி மக்கள் என்ன பண்றாரு, பேசுறாரு, டிஸ்கஸ் பண்றாரு, நாலேஜ் வாங்குறாருல, டேட்டா கலெக்ட் பண்றாருல. அந்த டேட்டா யாரோட டேட்டா? பீப்பிள்ஸ் டேட்டா. கலெக்டட் டேட்டாஸ் ஆர் தி ரியல் லைஃப்ஸ் ஆஃப் தி பீப்பிள். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பேப்பர் ஆக்குறதுக்கு கவர்மெண்ட் எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் டாக்ஸ் தருது. ஸோ கவர்மெண்ட் ஆல்ரெடி ரிசர்ச்சுக்கு டாக்ஸ் மணில இருந்து ஃபண்ட் பண்ணுது. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் பீப்பிள்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்றாரு, ரிசர்ச் பண்றாரு, அகைன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி டேட்டாவை ரெடி பண்றாரு, பப்ளிஷ் பண்றாரு, அகைன் யூஸ் ஆக போறது மக்களுக்கு தானே. அப்போ இந்த ஃபுல் ப்ராசஸ்ல கம்பெனிக்காரன் ஏன் உள்ள வரணும்? கம்பெனிக்காரன் என்ன பண்றான், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு எல்லா சயின்டிஸ்டையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்றாரு, பப்ளிஷ் பண்றாரு. அந்த ஒரு வேலைக்காக இந்த ஃபுல் லாங் ப்ராசஸையும் இந்த ஃபுல் நாலேஜையும் பிளாக் பண்றது எதுக்குலாம் இருக்காதுல்ல. லாஜிக் புரிஞ்சா? அந்த கமர்ஷியல் கம்பெனி டேட்டாவை கலெக்ட் பண்றது கிடையாது, பேப்பர் எழுதுறது கிடையாது, இல்ல ஆல்ரெடி எழுதின பேப்பரை ரிவ்யூ பண்றது கிடையாது. ஜஸ்ட் பேப்பர் வரும், அதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்போ பீப்பிள்ஸ் நாலேஜ் எப்படி ஒரு பிரைவேட் கமாடிட்டியா மாறும்? உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரியோட ரிசர்ச் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி த்ரூ பப்ளிக் ஃபண்ட்ஸ். நீ பேப்பரை ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம், பட் ரிசர்ச் பண்றது காசு கொடுத்தது யாரு? ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ரிசர்ச் பண்ண போறாருன்னா பப்ளிக் ஃபண்ட் தான் வருது, டாக்ஸ் அமௌண்ட் தான் வருது. அப்போ ஆல்ரெடி இந்த நாலேஜுக்கு கவர்மெண்ட் படிச்சு டாக்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ மக்களுக்கு அது ஓப்பன் அக்சஸாக போய் ஆகணும். ஸோ ஒன்ஸ் அகைன் வி ஹேவ் டு சப்போர்ட் தி ஓப்பன் அக்சஸ். இந்தியாவோட பிஹெச்டி ரிசர்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வி ஹேவ் டு சப்போர்ட் தி ஓப்பன் அக்சஸ். ஏன் பிஹெச்டி வச்சு பேசுகிறோம்? இந்த உலகத்தில் அதிகமாக பிஹெச்டி படிக்கிற 4th largest country இந்தியா. லிங்க் பண்ண முடியல, இட் இஸ் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். பட் இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூசிங் தி சயின்ஸ் அப். இதை தெரியாம டெல்லி ஹைகோர்ட் தான் பண்ணிடுச்சு, எல்லா ஃப்ரீ வெப்சைட்டையும் பிளாக் பண்ணிடுச்சு இந்தியாவில். ஸோ திஸ் இஸ் தி கோர் ஐடியா ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுங்க, இப்போ நடந்துருக்குல்ல அப்படியே ஆப்போசிட். 2021 கோவிடுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் முடிவு பண்ண ஒரு பாயிண்ட் என்ன, இந்த உலகத்தில் பேண்டமிக்கை சரி பண்ணணும்னா ஒருத்தவங்க நாலேஜ்லாம் பத்தாது, உலகம் முழுக்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்போ சயின்ஸ் நாலேஜை ஓப்பன் ஆகணுன்றத மெயின் எய்மே. ஸோ யுனெஸ்கோவில் 190 countries இன்க்ளூடிங் இந்தியா அக்செப்டட் திஸ் பாயிண்ட். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் அக்செப்டட் தி first framework for first international agreement for creating the open science. Make science freely accessible. அதுக்கு என்ன ரீசன்? எப்பொழுதுமே சயின்ஸ் டெவலப் ஆயிருக்குல்ல, அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு கம்பெனியா இருக்காரு, ஒரு இண்டிவிஜுவலா இருக்க மாட்டாங்க, கலெக்டிவ் எக்ஸசைஸ் தான். ஸோ ஃபியூச்சர்ல சயின்டிஃபிக் இனோவேஷன் அதிகமாக்கணும்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது we have to claim the knowledge as commons. நாலேஜ்னு உருவாச்சினாலே அது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்காக தான், காமன்ஸ். டைரக்டா டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஈவெண்ட் சொல்றேன். அந்த ஈவெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட், அப்ப இருந்த பிரசிடென்ட் விக்ரம் சிங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் கியூபாக்கு ஒரு மீட்டிங்க்கு போனார். மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நடுவில் பிரிட்டனுக்கு போனார். என்ன ரீசன்? அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு அவார்டு தராங்க பிரிட்டன்ல. ஸோ ஒய்ஃப் கூட பிரிட்டன் போறாரு. ஸோ ஓரளவுக்கு ஈவெண்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் மீட்டிங்க்கு கியூபா போறாரு. ஸோ கியூபா முடிச்சுட்டு ஈவெண்ட் முடிச்சுட்டு எங்க போகணும்? ஸ்ரீலங்காக்கு வரணும். பட் தன்னோட ஒய்ஃப்காக அந்த ட்ரிப்பை பிரிட்டனுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்ரீலங்கா போறாரு. ஸோ யூகே போறது என்ன விசிட்? பர்சனல் விசிட் தான். பட் இந்த விசிட்டுக்கு கியூபால இருந்து யூகே போற அந்த காசு ஆகும்ல, அங்க செலவுப்படுற காசு இருக்குல்ல யூகேல, அந்த செலவுக்கு கவர்மெண்ட் மணி யூஸ் பண்ணிருக்காரு. இமேஜின் பண்ண முடியுதா? பிரசிடென்ட் போறாரு, பிரசிடென்ட் ஒய்ஃப் கூட்டிட்டு போறாரு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக செலவாகும். என்ன ஆகும்? பிரசிடென்ட் காசுல செலவாகும். ஸோ பிரசிடென்ட் மணி மீன்ஸ் கவர்மெண்ட் மணி தானே. ஸோ விக்ரமசிங்கவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரீசெண்டா மாறி இருக்குல்ல, என்பிபி பார்ட்டி கவர்மெண்ட் இருக்குல்ல, பிரசிடென்ட் பண்ணது ஒரு தப்பு, கரப்ஷன். அது பப்ளிக் ஃபண்டை எப்படி பர்சனல் விஷயத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு பயன்படுத்த முடியும்? 16 மில்லியன் ஸ்ரீலங்கன் ருபீஸை பயன்படுத்திருக்காரு. ஸோ அவர் பண்ணது கரப்ஷன், அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணியாச்சு. பட் இப்போ பெயில் இருக்காரு. பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம், இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறாங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கவை பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணது இது வந்து ஆளுங்கட்சியோட ஒரு ரிவெஞ்ச். இது என்பிபி பார்ட்டியோட புதுசு, அந்த பார்ட்டியோட ரிவெஞ்ச். இது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பிரசிடென்ட் யூஸ் பண்ணது ட்ரிப்புக்கான காசு. பட் இந்த அமௌண்ட்டை விட நிறைய கரப்ஷன் நடந்திருக்கு. ஸோ பிரசிடென்ட் யூஸ் பண்ணது 16 மில்லியன் ருபீஸ். இதுக்கு முன்னாடி 2022 ஒரு ஹெல்த் மினிஸ்டர் பண்ண கரப்ஷன் 144 மில்லியன் ருபீஸ். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பேர் எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது பிரசிடென்டோட பிரிவிலேஜ். இது ஸோ ஒரு சைட்ல நிறைய பேர் பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஓரளவுக்கு இஷ்யூவை வந்து சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாமே எதை பத்தி? பர்சனல் ஸ்டாப். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம், கவர்மெண்ட் சார்பாக போறோம். அப்படி போகும்போது பர்சனல் காரணத்துக்காக ஒரு இடத்த ஸ்டாப் பண்ணி என்ன பண்றோம்? இன்னொரு ஊருக்கு போறோம். அந்த ஊர்ல செலவு பண்ற காசு இருக்குல்ல, அது பிரைவேட் பண்ணி தான் செலவு பண்ணணும். ஏன் கவர்மெண்ட் அமௌண்ட்டை செலவு பண்ணீங்க? ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட். இன்னொரு என்ன சொல்றாங்க? பிரசிடென்ட்டுக்கு அது ப்ரிவிலேஜ் இருக்கு, கம்மியான அமௌண்ட் தான். இது இன்னொரு ஆங்கிள். ஸோ ஆஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நாம எந்த ஸ்டாண்ட் நிற்கணும்? இந்த இஷ்யூ எந்த ஆங்கிள் பார்க்கலாம்? சில பேர் பிரசிடென்ட் பண்ணது பெரிய தப்புலாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? பிரசிடென்ட்டோட பவர், ப்ரிவிலேஜ் பிளஸ் அவர் யூஸ் பண்ண கம்மி அமௌண்ட். இன்ஃபேக்ட் பார்த்தனா அந்த 16 மில்லியன் காசை சம்பாதிக்கிறது கூட ஒரு சாமானியனுக்கு அட்லீஸ்ட் 18 வருஷம் ஆயிடும். அது ஓகே. பட் பவர் லெவலில் பார்க்கும்போது அது கம்மின்னு சொல்றாங்க. அப்போ இதை தப்பு இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்றாங்க? அவங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது? மாரல் ரிலேட்டிவிசம் ஆஃப் பவர் யோசிக்க முடியல. ஒரு சின்ன தப்பா இருக்கும், அந்த சின்ன தப்பை ஒரு சாமானியன் பண்ணும்போது பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். அதே தப்பை ஒரு பிரசிடென்ட் பண்ணும்போது மாரலா பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தெரியும். மாரல் ரிலேட்டிவிசம். அப்போ எது கரெக்ட் தப்புன்றது என்னவா இல்லை சொசைட்டில?
அப்சல்யூட்டா இல்ல, ரிலேட்டிவா இருக்கு. யாரை பொறுத்து அது தப்புன்னு முடிவு பண்ணலாம். ஒரு சாமானிய இண்டிவிஜுவலா அது தப்பு, பெரிய ஆளா தப்பு கம்மி. ஸோ மாரல் எப்படி இருக்கு? மாரல் யூனிவர்சலா இல்லாம ரிலேட்டிவா இருக்கு. எதனால? பவரை பேஸ் பண்ணி. இண்டிவிஜுவலுக்கு பவர் கம்மி, பிரசிடென்ட்டுக்கு பவர் அதிகம். ஸோ பவரை பேஸ் பண்ணி மாரலை முடிவு பண்றோம்ல, மாரல் ரிலேட்டிவிசம். இன்னொன்று, ரூல் ஆஃப் லான்னு ஒரு பிலாசபி எல்லா ஊர்ல இருக்கும்போது, கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது, தியரிட்டிக்கலா இருக்கும்போது, பட் ரியாலிட்டியில மக்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆட்டோமேட்டிக்காவே செலக்டிவ் டார்கெட்டிங். சில பேர் மட்டும் தான் ரூலை ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அவர் பெரிய ஆளு ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு யூபிஎஸ் ஹஸ்பண்ட் எப்படி யோசிக்கணும்? ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும். அதாவது ரெண்டு ஆங்கிள் நீங்க யோசிக்கலாம். ஒரு குற்றம் நடந்த உடனே அந்த குற்றத்தோட சைஸை பார்க்கணுமா, வெயிட்டேஜ் பார்க்கணுமா, இல்ல அது சின்ன குற்றம் வந்தாலும் எந்த எத்திக்கல் பிரின்சிபலை பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த பிரின்சிபலை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன அமௌண்ட்டை பயன்படுத்திருந்தாலும் இது வயலேஷன், ரூல் ஆஃப் லா வயலேஷன்ல, எல்லாரும் லாக்கு சமன் சொல்லுவாங்களே, அது வயலேட் ஆயிடுச்சுல. அப்போ இந்த இஷ்யூல பார்த்தா பிரசிடென்ட் பண்ணது சின்ன தப்பா இருந்தாலும் he violated the rule of law. So wrong is wrong. இந்த ஐடியா படி டியான்டாலஜிக்கல் எத்திக்ஸா? See what is deontological ethics? நிறைய ஆங்கிள் சொல்ல முடியும், பட் இந்த இஷ்யூ பேஸ் பண்ணி சொல்லலாம்னா everyone must follow their duty. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டியூட்டி இருக்கு. அப்போ இவர் யாரு? பிரசிடென்ட், இருக்கிறதுலே பெரிய லீடர். அப்போ மற்றவங்களை விட இவருக்கு இருக்க டியூட்டி தான் ஹையஸ்ட் டியூட்டி. ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் கடைசி 5 இயர்ஸா 10 இயர்ஸா கரப்ஷன் அதிகமாக நடக்குதுன்னு சொல்றாங்க. கரப்ஷனை சரி பண்றது அடுத்த ஆட்சி வந்துச்சு, அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்சி வந்துச்சு. இப்போ அடுத்த கவர்மெண்ட், ஒவ்வொரு டைமா கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கு. நாங்க வந்தா கரப்ஷன் சரி பண்றோம், சரி பண்ண முடியல, அடுத்த படி வராங்க, அவங்களால முடியல. அப்போ இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கலா கரப்ஷன் ரூட் இருக்கும்போது அந்த கண்ட்ரியோட லீடர் இருப்பார்ல பிரசிடென்ட், அந்த லீடருக்கு என்ன இருக்கு? மற்றவங்க டியூட்டியை விட ஹையஸ்ட் டியூட்டி இருக்கு. அப்போ ஹையஸ்ட் டியூட்டி இருக்கும்போது இவர் பண்ண சின்ன தப்புமே பெரிய தப்பு தானே. இப்போ டியான்டாலஜிக்கல் எத்திக்ஸ் பார்க்கும்போது அவரோட டியூட்டியை கம்பேர் பண்ணும்போது இவர் பண்ணது பெரிய தப்பு. அப்போ இந்த இஷ்யூவை மீடியா பேசுறாங்களே, இது ஒரு ஸ்மால் கேஸ், இதுக்கு பதில் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்களே. ஸோ தீஸ் மீடியா கிரியேட்டிங் தி ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ மக்கள் கிட்ட இந்த ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸை மாற்றணும். ஸோ இப்போ இந்த ஆர்டிகலோட ஹெட்டிங் புரியுதா? தி மெசேஜ் பியாண்ட் எண்டிங் தி ஸ்ரீலங்காஸ் எலைட் இம்யூனிட்டி. ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல்ல ஸ்ரீலங்காவோட பாலிடிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. பட் இந்த ஆர்டிகலுக்கு கோர் ஐடியா வந்து பிலாசபி கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது. ஸோ நாம வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாச்சு, கொஞ்சம் எக்ஸாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை அந்த விக்ரமசிங்கே, அந்த நியூ பார்ட்டி, இது சுற்றி பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா படிக்கலாம். ஸோ யுனைடெட் நேஷன், ஸோ எல்லாருக்குமே ஹெராயின் தெரியும்ல, எல்லா படத்துலையும் சொல்லுவாங்களே போதை மருந்து ஹெராயின். பட் ஹெராயினை விட 50 மடங்கு அதிக பவர்ஃபுல் ஃபென்டனில். நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரக் பத்தி தான் பார்க்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஹெராயின், கொக்கைன், இதுக்கும் ஃபென்டனிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஹெராயின், கொக்கைன் இது எல்லாமே நேச்சுரல். வாட் இஸ் நேச்சுரல்? ஒரு பிளான்ட்ல இருந்து கிடைக்கும். ஹெராயின் என்னது? ஒரு பிளான்ட்ல இருந்து கிடைக்கும். ஹெராயின் மீன்ஸ் பாப்பி பிளான்ட், கொக்கைன் மீன்ஸ் கொக்கோவா பிளான்ட் லீவ்ஸ். பட் அந்த மாதிரி ஃபென்டனில் என்ன கிடையாது? நேச்சுரல் கிடையாது. இது லேப்ல ப்ரொடியூஸ் பண்றது. இட் இஸ் சிந்தட்டிக். இது மறந்துடக்கூடாது. லாஜிக் புரியுதா? ஒரு இல்லீகல் ட்ரக் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா போலீஸ் என்ன பண்ண முடியும்? ஈஸியா அந்த பிளான்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு இடத்துல அதிகமாக அந்த பிளான்ட் வருதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஃபென்டனில ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன தேவை? கிடையாது. ஒரு லேண்ட் தேவையில்ல, ஒரு பிளான்ட் தேவையில்ல. ஜஸ்ட் லேப்ல என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் கெமிக்கல்ஸை பயன்படுத்தி உருவாக்க முடியும். பட் 50 மடங்கு செம ஸ்ட்ராங்ல. மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பெயின் கில்லருக்கு. பட் இதோட யூனிக் உலகம் முழுக்க ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, ஸ்மக்லிங் ஏன் பண்றாங்கன்னா, ஒரு சாதாரண மாத்திரையில லைட்டா கொஞ்சம் ஆட் பண்ணாலும் ஃபென்டனில் ஆட் பண்ணா இறந்துருவாங்க. வித்தின் டைம் இறந்துருவாங்க. அந்த மாத்திரையில எது கலந்துருக்காங்கிறது தெரியாது. இதெல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் இம்பாக்ட் தான். பட் மெயின் இஷ்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட், ஃபென்டனில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப நேச்சுரலா ஒரு பொருள் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இல்ல, எதுவுமே கிடையாது. அப்ப சிந்தட்டிக்னா ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்களா? ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உருவாக்குவாங்களா? அப்ப ஃபென்டனில் வேணும்னா என்ன தேவை? இந்த கெமிக்கல் தேவையில்ல. ஸோ இதான் ப்ராப்ளமே. என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா ஃப்ளைட்ல, கப்பல்ல மூட்டையா கெமிக்கல்ஸ் எடுத்துட முடியும். ஏன்னா ரா கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அந்த கெமிக்கலை மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அதே கெமிக்கல்ல வேற ஒரு ரியாக்ஷன்ல ஃபென்டனில்லாவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இஷ்யூ புரியுதுல? ரொம்ப பேசிக்கா ஒரு இஷ்யூ சொல்லணும்னா, ரொம்ப பழைய நியூஸ். 2022ல சைனால இருந்து ஒரு பார்சல் யூஎஸ்ஏக்கு வருது. அதை யூஎஸ்ஏ போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு. திறந்து பார்த்தா அதுல எந்த போதை வந்து கிடையாது. இட் இஸ் நாட் எ இல்லீகல் ட்ரக். என்ன இருக்கு அதுல? என்பிபின்னு ஒரு ரா கெமிக்கல். அந்த கெமிக்கலை மெடிசனுக்கும் பயன்படுத்தலாம். அதை யூஸ் பண்ணி ஃபென்டனிலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கேங் என்ன பண்றாங்க? என்பிபியை கடத்திட்டு வந்து எல்லா கெமிக்கலையும் மெக்சிகோ கொண்டு போயிட்டு மெக்சிகோல லேப்ல ஃபென்டனிலா மாற்றி வைக்கிறாங்க. ஸோ யூஎஸ் என்ன பண்ணுது? ஓகே, அப்போ நம்ம ஊருக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து தேவையில்லாத ட்ரக்ஸ் உள்ள வருது. எந்த கண்ட்ரில அதிகமாக வருது, எந்த கண்ட்ரில இருந்து இந்த ஸ்மக்லிங் நிறைய நடக்குது, அந்த கண்ட்ரி பேரை லிஸ்ட் பண்ணிடலாம். மேஜர் இல்லீகல் ட்ரக் ஸ்மக்லிங் லிஸ்ட், மேஜர் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இந்தியாவே ஆட் பண்ணிருக்காங்க. அகைன் சொல்றேன், அந்த லிஸ்ட்ல ஆட் பண்றதுனால இந்தியாவோட நேம் வந்து பேட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் சொன்னல, நம்ம ஊர்ல இந்தியன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், நோய்கள் அதிகம், பெயின் அதிகமா இருக்கும், பெயின் கில்லர் அதிகமா தேவைப்படுது. ஸோ என்பிபி அந்த கெமிக்கல் இருக்குல்ல, ரா மெட்டீரியல், அது தேவைப்படும். அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற இந்த கெமிக்கலை ஸ்மக்லர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? கடத்திட்டு போயிட்டு மற்ற ஊர்ல லேப்ல இல்லீகல் ட்ரக்கா மாற்ற முடியும். ஸோ அப்படி நடந்திருக்கலாம். ஓகேல, இதான் இஷ்யூ. இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, ரிப்பீட்டடா இந்த வாரத்தில் நிறைய வந்திருக்கு. அதனால நானும் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணேன். பட் அகைன் இன்னைக்கு சென்டர் பேஜ்ல வந்திருக்கு. ஸோ ஷார்ட்டா முடிச்சாச்சு. ஸோ அகைன் இப்போ ஒரு 3 வாரத்துல ரிவிஷன் பண்ணுங்க. ஃபென்டனில் பெயின் கில்லருக்கு பயன்படுத்தப்படுகிறது. நேச்சுரலா கிடைக்குமா? கிடைக்காது. இட் இஸ் மேன் மேட். மோஸ்ட்லி எதுக்கு பயன்படுத்துறாங்க? கேன்சருக்கு பயன்படுத்துவாங்க. பெயினை நல்லா குறைக்கும். இல்லைன்னா
ஒரு பெரிய சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பயன்படுத்துவாங்க. பட் அதே ஃபென்டனில்ல அந்த மாத்திரையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா வித்தின் எ செகண்ட் ஒரு மனுஷனை சாகடிச்சிட முடியும். அப்போ இந்த ஃபென்டனிலோட சர்க்குலேஷனை, இந்த ட்ரக்கோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான முக்கியமான கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அந்த சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ என்பிபி 4ANPP ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும் சர்க்குலேஷன். ஸோ தீஸ் ஆர் தி ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ். இன்னொன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி தேவைப்படுற கெமிக்கல்ஸ், ப்ரீகர்சர் கெமிக்கல்ஸ்.